வணக்கம். நான் உங்க ஒலிம்பியன் வி தேவராஜன் பேசுறேன். ஒரு குத்துச்சண்டை ஃபேமிலி அண்ட் பாக்ஸிங் ஃபெட்டர்னிட்டி தமிழ்நாட்டுக்கு ஒரு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, வருகிற 25ஆம் தேதி மினி பாக்ஸிங் ஸ்டேடியம் கோபாலபுரத்தில் திறக்க போறாங்க. அது யார் திறக்க போறாங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டின் சிஎம் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் திறந்து வைக்க போறாரு. ஸோ அதை நேற்றுக்கு முன்னால் கூட நான் போய் பார்த்துருந்தேன். அந்த இடத்துல ஒர்க்கிங்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது வந்து சென்னையில் வாழ்கிற எல்லா குத்துச்சண்டை வீரர்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா குத்துச்சண்டை மேடை இல்லாமல் நம்ம தமிழ்நாடு பாக்ஸர்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் அவங்கவுங்க ஓன் பர்சனல் ஜிம்ஸில் தான் இருக்கும் தவிர தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்குன்னு எந்த ஒரு அகாடமி எதிரையும் தமிழ்நாட்டிலேயே எந்த ஒரு அகாடமியும் நிறுவப்படலை. அதை வந்து நான் ஒரு சந்தோஷ விஷயமா இப்போ ரொம்ப சந்தோஷ விஷயமா பார்க்குறேன். பட் அதே நேரத்தில் நான் ஒரு 20 வருஷம் முன்னாடி இந்த மாதிரி ஒரு பாக்ஸிங் அகாடமி வைக்கிறதுக்கு எவ்வளோலாம் நான் முயற்சி செஞ்சேன் சொல்லிட்டு இந்த நேரத்தில் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். இது ஏன் சொல்ல வரேன்னா, நான் 1992 ஒலிம்பிக்ஸ் போனேன், 94 வேர்ல்ட் கப் மெடல் பண்ணேன், 96 வந்து அர்ஜுனா அவார்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 96 வந்து நான் லண்டன்ல வேர்ல்டு கப்லாம் நம்ம ப்ரொஃபஷனல் பாக்ஸிங்லாம் விளையாடினேன். அதுக்கப்புறம் நான் வந்து ரிட்டர்ன் வந்த பிறகு நான் கோச்சிங்கில் நான் இன்வால்வ் ஆனேன். அப்போ நிறைய ரெப்ரஸன்டேஷன் கொடுத்தேன். 2000 நான் கொடுத்துனே இருந்தேன். நேர்ஸ் இடத்துல எனக்கு ட்ரைனிங் பண்றதுக்கு இடம் கொடுத்தாங்க. அது வந்து ஒரு 4 பேர் ஷேர் பண்ற மாதிரி கொடுத்தாங்க. பட் ஆனா மற்ற கேமுக்கெல்லாம் இவங்க எப்படி பண்ணியிருக்காங்க, பாக்ஸிங்க்கு எப்படி இதை கொடுக்காம இதை தவிர்த்தாங்கன்ட்டு இந்த நேரத்தில் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் டேபிள் டென்னிஸ் கொடுத்தாங்க. மிஸ்டர் சந்திரசேகர் கொடுத்துருக்காங்க முகப்பூரில். பாருங்க டாக்குமெண்ட், சந்திரசேகருக்கு டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜெயலலிதா மேடம் நம்ம தன்ராஜ் பிள்ளை ஹாக்கியில வந்து மிக சிறந்த விளையாட்டு வீரர். அவர் ஹாக்கியில அவர் நம்ம மாநிலத்துக்காரரே கிடையாது. பட் ஆனால் அவரு போய் நான் தமிழ்நாட்டில் வந்து அகாடமிக்கு போறேன்னு கேட்டாரு. அவருக்கு வந்து அகாடமிக்கு வச்சா ஒரு லேண்டு கொடுத்தாலும் ஒரு நியாயம் இருக்கு. அவருக்கு வந்து HIG பிளாட் வில்லிவாக்கத்தில் ஒன்று கொடுத்தாங்க. அதுக்கு ஒரு டாக்குமெண்ட் இது. அதுக்கப்புறம் ஸ்குவாஷுக்கு வந்து நம்ம சங்கம் தேட்டர்ல கொடுத்துருக்காங்க ஸ்குவாஷ். அது வந்து ஒலிம்பிக்ஸ் விடுவது கிடையாது. பட் ஆனால் நிறைய விளையாடுறாங்க நிறைய பேர். சரி, யாருக்கெல்லாம் கொடுக்கறது தப்பு கிடையாது. பட் ஆனால் ஒரு கண்ணில் வந்து வெண்ணெய், இன்னொரு கண்ணில் வந்து சுண்ணாம்பு வைக்கிறது ரைட்டா தப்பா? ஸோ இதுதான் என்னுடைய கேள்வி. அதே மாதிரி நிறைய கேம் இப்போ பார்த்தீங்கன்னா நேரு ஸ்டேடியத்துக்குள்ள ஒலிம்பிக் பில்டிங் ஒன்று இருக்கு. அதுல 1-2 கேம் தவிர மற்ற எல்லாமே ஒலிம்பிக்ல இல்லாத கேம் தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறாங்க. சரி, ஓகே, நம்ம ரொம்ப டீப்பா போனோம். பட் நம்ம இப்போ நம்மளுக்கு ஒரு பாக்ஸிங் ஸ்டேடியம், மினி ஸ்டேடியம் கிடைக்கிறத நம்ம மகிழ்ச்சியா கொண்டாடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, 2010 நான் மறுபடியும் ஒரு மனு கொடுக்குறேன். இந்த மாதிரி நான் வந்து அகாடமி அகாடமி ஒன்று நடத்தணும். நான் ஒலிம்பிக்ஸ் போயிட்டு தான் வந்தேன். ஒலிம்பிக்ல வந்து பதக்கம் பெற அளவுக்கு என்னால் பயிற்சி கொடுக்க முடியும் சொல்லிட்டு 2010 அந்த நேரத்தில் நான் மனு கொடுத்தேன். ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு அதுக்கு. ஆனா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம விளையாட்டு பயிற்சியாளர்களுக்கு தமிழக விளையாட்டு வீரர்களின் அகாடமி அமைப்பதற்கு இலவச நிலம் வழங்க கோருவது தொடர்பாக உங்களுடைய மனு நிராகரிக்கப்படுகிறதுன்னு கொடுத்தாங்க தமிழ்நாடு SDAT. ஸோ இதெல்லாம் வந்து ஏன் சொல்ல வர்றோம்னா, எப்படியெல்லாம் ஒரு நேரத்தில் இருந்தது, இன்னைக்கு இந்த கவர்மெண்ட் எப்படியெல்லாம் விளையாட்டு வீரர்களுக்கு உதவி செய்யுது பாருங்க. இப்போ இன்னைக்கு கூட அசோக் நகர்ல ஒரு குத்துச்சண்டை பயிற்சி மையத்தை தொடர்ந்து தான் வந்தோம். அவர் வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் வந்திருந்தாரு, மேயர் மேடம் வந்திருந்தாங்க. ஸோ இது விளையாட்டு வீரர்கள் இதை வந்து சரியான முறையில் பயன்படுத்தி, நாங்களாம் ஒலிம்பிக் போயிட்டு தான் வந்தோம், நீங்களாம் ஒலிம்பிக் பதக்கம் பெறலாம். ஸோ இந்த விஷயம் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் எல்லா குத்துச்சண்டை வீரர்களுக்கும், குத்துச்சண்டை பாக்ஸிங் ஃபேமிலி எல்லாருக்குமே. 25ஆம் தேதி சிஎம் வந்து இனாகரேட் பண்றது. டைமிங் இன்னும் தெரியல. அழைப்புகள் கூறுறாங்களோ இல்லையோ, பாக்ஸஸ் எல்லாம் தயவு செய்து அங்கே வாங்க. அப்போதான் நம்ம சிஎம் கிட்ட நம்ம ஏதாவது இன்னும் கூட நிறைய கோரிக்கைகள் வைக்க முடியும். பாக்ஸிங், குத்துச்சண்டை. இன்னொரு சிறப்பு என்னன்னா, பெரியாரு திராவிட வீரன் சொல்லிட்டு கிரிக்கெட் பிளேயருக்கோ, டென்னிஸ் பிளேயருக்கோ, இல்லை செஸ் பிளேயருக்கோ தரல.
கித்தேரி முத்து, குத்துச்சண்டையை சேர்ந்த கித்தேரி முத்து தான் பெரியாரே கொடுத்தாரு. அது நம்ம பழைய திராவிட கட்சிக்காரர்களும் தெரியும். ஸோ அன்னைக்கு வந்து தயவு செய்து அந்த கோபாலபுரத்துக்கு வாங்க, 25ஆம் தேதி எல்லாரும் மீட் பண்ணலாம். நான் கூட உங்களை எல்லாரும் சந்திக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நன்றி, வணக்கம்.